வரலாறு ஒரே ஒரு தனி மனிதனால இந்த நாடும் சரி இந்த உலகமும் சரி இன்னைக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்குதுன்னா அது இவர் மட்டும்தான். ஒரு சமூகத்துடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாள் புறம் அர்ப்பணித்து அதற்காக இந்திய சட்டத்தை இயற்றி தன்னலம் கருதாமல் தன் உயிரை மாய்த்துக் கொண்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை நினைத்து கொள்ள நாம் எல்லோரும் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் யாருக்குமே அந்த மாதிரி ஒரு பெயரும் புகழும் கிடைச்சிருக்காது. இன்னைக்கு இந்த அம்பேத்கர் அவர்களை உலகம் பூரா ரெகக்னைஸ் பண்றான். ஆனா இன்னைக்கு இந்த திருநாட்டில் நம்ம இந்திய நாட்டில் தான் நெக்லெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிட்டு போயிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தா இந்த சந்ததி வாழ்ந்துட்டு இன்னைக்கு இருக்கிற சந்ததி எப்படி படிக்க போதுன்றது ஒரு பெரிய கவலையாவே இருக்குது. இன்னைக்கு அது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நம்ம அதை பத்தி யாரும் யோசனை பண்ணாத அவங்க பாட்டு பிரிஞ்சு போயிருக்கிறோம். இன்னைக்கு ரமேஷ் அவர் எம்சி ஆகிறாருன்னா அவர் கொடுத்த அந்த ரிசர்வேஷன் மூலியமா தான் அவர் வந்துக்கிறாரு. இவன் தான் இவர் ஜனதா தள்ளில் இருந்தாங்க சரி. அதே மாதிரி கம்யூனிஸ்ட்ல தங்கராஜ் அவர் எம்சியா வந்துக்கிறாருன்னா அந்த ரிசர்வேஷன்ல தான் வந்துக்கிறாரு. செப்பரேட் அம்பேத்கர் வந்து யாருக்கும் சொந்தம் கிடையாது. இந்த கார்னர் வந்து அம்பேத்கருடைய புகழை பாடி அவருடைய வரலாறு சொல்லி நிறைய பங்கன்கள் அந்த காரணம் தான் நடந்திருக்கு. அப்ப நம்மளுக்கு சரியா தெளிவு இல்லாதனால நிறைய பேர் ஜாயின் பண்ணல. சில பேர் ஜாயின் பண்ணி அதோட புதுப்பிச்சிருக்கோம். நம்ம அது கூட சேர்ந்து நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் கூட்டம் ஒரு தனிப்பட்ட கூட்டம் இந்த ஏரியாவில் 120 வீட்டுக்கு ஆளுக்கு ஒருத்தர் வந்தா கூட இன்னைக்கு கூட்டம் பெருசா இருந்திருக்கும். இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருந்திருந்தாங்க அந்த எஸ்பி மேடம் வந்திருப்பாங்க. ஜனம் கம்மியாக இருந்தனால அவங்களுக்கு வரது அவங்களுடைய லெவலில் அவங்க மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அது கரெக்ட். ஏன் வரமாட்டோம்னா நம்ம அம்பேத்கர் வந்து ஒரு தனிப்பட்ட இவங்களுக்கு சொந்தம். ஏன்னா தனிப்பட்ட குரூப் ஒரு ஆனந்த அந்த குரூப்புக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவினை ஏற்பட்டு இன்னைக்கு லைன்ல நிறைய பிரச்சனைகள் ஆயிடுது. இனிமேட்டு இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி முடிவு கட்டுதோ இல்லை கட்டிப்போங்க. இனிமேட்டு தயவுசெய்து இந்த பக்கம் நான் வரத்துக்கு விருப்பம் பண்ண இந்த பக்கம் என்றது தெரிவிச்சுக்கிட்டு இந்த நல்ல நாள்ல அவரை நம்ம நினைவு தான் கூறணுமே தவிர நம்ம பிரிஞ்சு போட்டுக்காக இன்னைக்கு நம்மளுக்கு கிடையாது. இன்னைக்கு தயவுசெய்து இனிமேட்டு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வர ட்ரை பண்ணுங்க. இல்லையா விட்டுருங்க. அவ்வளவுதான். இப்படியா நம்ம அப்படி பிரிஞ்சு போயிட்டே இருக்கலாம். அம்பேத்கர் வந்து தனிப்பட்ட ஒரு கட்சிக்கோ ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ சொந்தம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் சொந்தம். அவருக்காக ஒரு திருவிழா எடுக்கணும். தயவுசெய்து எல்லாம் வாங்க. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. இதுல இது தனிப்பட்ட முறையில் ஏன் யூகோ பார்த்து தனியா பிரிஞ்சு போறேன்றது எனக்கு தெரியல. இதை பத்தி அதிகம் பேசக்கூடாது. ஏன்னா சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்லாம் உட்காந்துக்கிறாங்க. நம்மளுடைய இன்டர்னல் பிரச்சனை நம்மளே பேசி முடிச்சுக்கலாம். நன்றி. ஜெய்பி வணக்கம்.